இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் கேட்க போறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பல முறை பார்த்திருக்கிறேன். இதற்கு முன்பு 5 முறை ஆட்சியில் இருக்கிறாங்க. 1967 இருந்து திமுக 5 முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. இது 6வது முறை. சென்னையில் ஏதாச்சும் மாறி இருக்குங்களா? உங்க ஊர் மாறி இருக்கா? உள்கட்டமைப்பு மாறி இருக்கா? சாலை வசதிகள் மாறி இருக்கா? குடிக்கிற தண்ணீருடைய தன்மை மாறி இருக்கா? எதுவும் இல்லைங்க. 1967 இருந்து அதே பழைய அரசியல், அதே பிஞ்சு போன செருப்பு, வடக்கு தெற்கு இந்திய திணிக்கிறாங்க. இதை தவிர எதுவும் பேசாமல் தமிழகத்தினுடைய ஆட்சியில எந்த மாற்றமும் இல்லைங்க. இன்னைக்கு சென்னை மாற வேண்டும். சென்னை மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். குறிப்பாக ஒரு ஆண்டும் கூட மழை காலத்தில் எப்படிங்க நம்ம தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு வருஷம் மழைக்கு ஆண்டவன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவனுக்காக ஒரு மழை காலத்திலும் கூட நாம் காக்க வேண்டிய அவலம் சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கு. 2023 டிசம்பர்லீங்க பூந்தமல்லியில இதே மிக்ஜாம் பெருவெள்ளம் வந்த பொழுது பூந்தமல்லி மிதந்து கொண்டிருந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய திருமலிசை, அங்க இருக்கக்கூடிய எல்லா சிப்காட்டில இருந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் கூட தண்ணீரிலே முழுமையா மூழ்கிச்சு. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னார் தெரியுங்களா? சென்னையில வடிகால், அதற்கு நமக்கு தீர்வு வேணும். குடிக்கிற தண்ணிக்கு நல்ல தீர்வு வேணும். பாதாள சாக்கடைக்கு தீர்வு வேணும். ரோடு எல்லாமே குண்டு குழியுமா இருக்குதுங்க ஐயா, எங்கேயுமே போக முடியல. அதற்கு தீர்வு வேணும். முதலமைச்சர் அவர்கள் ஜனவரி 2024 கலைஞர் 100 அந்த விழாவை நடத்தி சினிமாக்காரங்களை எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்படி வற்புறுத்தி கூப்பிட்டோம். 500 பேருக்கு மேல இல்ல, மொத்தமா 500 பேர் தான் இருக்கிறாங்க. அந்த விழாவிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பூந்தமல்லிக்கு 500 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு பிலிம் சிட்டி, ஒரு சினிமா சிட்டியை பூந்தமல்லியிலே உருவாக்குவோம். 500 கோடி ரூபாய். நமக்கு இது வேணுங்களா ஐயா? ஐயா உங்களுக்கு பாதாள சாக்கடை வேணுமா? பிலிம் சிட்டி வேணுமா? உங்களுக்கு வடிகால், மழை பெஞ்சதுன்னா வடிகால் ஆகக்கூடிய அதற்கான திட்டங்கள் வேணுமா? பிலிம் சிட்டி வேணுமா? நல்ல ரோடு வேணுமா? பிலிம் சிட்டி வேணுமா? ஐயா மக்களுக்கு தேவை வேறு. ஆனால் திமுக ஆட்சியை பொறுத்தவரை, முதலமைச்சரை பொறுத்தவரை, உதயநிதி ஸ்டாலினை பொறுத்தவரை ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு படம் தயாரிக்கக்கூடிய செலவு அதிகமாயிருச்சு. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பிலிம் சிட்டி வேணும். அதுவும் நம்முடைய பூந்தமல்லியில 500 கோடி ரூபாய்க்கு அது வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். மக்களுக்கு எது தேவையோ அதற்கு நேர் எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. முதலமைச்சர் அவங்க 2022 ஆகஸ்ட் மாசத்துல இந்தியா டுடே என்கின்ற பத்திரிகை ஒரு கருத்து கணிப்பு நடத்தினார். முதலமைச்சர் அவர்கள் மீது மக்கள் நம்பிக்கை தமிழகத்தில் எவ்வளவு இருக்கு? 2022 ஆகஸ்ட் மாசத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது 61% மக்கள் மதிப்பு வைத்திருந்தார். திமுக காரங்க ஒருத்தரும் இந்தியனுடைய புக்கை வச்சு சுட்டிட்டு இருந்தாங்க. பாத்தீங்களா, எங்க முதலமைச்சருக்கு 61 பேர் மதிப்பீடு போட்டிருக்கின்றார்கள். எங்கள் முதலமைச்சரை 61% மக்கள் மதிக்கிறாங்க. ஐயா நேற்று சர்வே வச்சு அதே இந்தியா டுடேல இன்னைக்கு 61% மக்கள் யார் முதலமைச்சர் நன்றாக பணி செய்கின்றார்கள் என்று சொன்ன புத்தகத்தை முதலமைச்சர் கையில வச்சிருந்தாங்களோ, இன்னைக்கு அதே புத்தகம் தன்னுடைய கருத்து கணிப்புல 69% மக்கள் இல்ல, இன்னைக்கு 36% மக்கள் தான் முதலமைச்சர் அவர்கள் பணி செய்கின்றார்கள் என்று சொல்லலாம். இன்னைக்கு முதலமைச்சர் அவருடைய அப்ரூவல் ரேட்டிங் அதர பாதாளத்தில் இருக்குங்க ஐயா, அதர பாதாளத்தில் இருக்கு. 36% மக்கள் மட்டும்தான் முதலமைச்சர் ஏதோ வேலை செய்யறாங்க. 64% மக்கள் முதலமைச்சர் வேலையே செய்யல என்பதை கண்கூடாக பார்த்து 32 மாதத்திலே தெரிந்து கொண்டார்கள். அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு தமிழகத்தில் தெரிஞ்சிருச்சுங்க ஐயா. 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் தெளிவாக இருக்கின்ற ஒரு விஷயம், கண் முன்னாடி பெங்களூர் வளர்ந்து கொண்டிருக்கிறது, கண் முன்னாடி மும்பை வளர்ந்து கொண்டிருக்கிறது, கண் முன்னாடி டெல்லி வளர்ந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணங்கம்மா? பெங்களூருடைய 3 எம்பியும் பாரதிய ஜனதா கட்சி, டெல்லியினுடைய 7 எம்பியும் பாரதிய ஜனதா கட்சி, மும்பையினுடைய எம்பி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு சென்னை போன்ற நகரமும் திருவள்ளூர், இது திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்குதுங்க ஐயா. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி வளர்ச்சியிலே இல்லைங்க.
ஒரு மலைக்கும் ஆட்சியாளர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ரோட்ல இறங்கி வந்து போட்டோ எடுத்து அது போடுவது மட்டும்தான் 50 ஆண்டு காலமாக நடக்கிறதோ தவிர இதற்கான இந்த பிரச்சனை தீர்வு இங்கே நடத்தப்படவில்லை ஐயா. பெங்களூர் வளர்கிறது பாரதிய ஜனதா கட்சி எம்பி, டெல்லி வளர்கிறது பாரதிய ஜனதா கட்சி எம்பி, மும்பை வளர்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெருநகரங்கள் எல்லாம் வளரும் பொழுது சென்னையினுடைய எம்பி பாருங்க ஐயா. உங்க திருவள்ளூர் எம்பி பத்தி நான் பேசவே விரும்பல. ஜெயக்குமார் ஒருத்தர் இப்பதான் தூங்கி எந்திரிச்சு கிளம்பி வந்திருக்காரு. 4.5 வருஷம் கழிச்சு கிளம்பி வந்து என்னையா அதானி போய் கோயிலை கட்டினாங்கிறா. இப்பதான் அதானி கோயிலை கட்டினா, அதானி பிராண பிரதிஷ்டை செய்தான். அதானி ஒரு மனிதனுக்கு பிரதமர் யாருனே தெரியல, அதானி யாருனே தெரியல. இன்னைக்கு ஜெயக்குமார் அவர்கள் தூங்கி எந்திரிச்சு அதானியை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சென்னை நகரத்தை பாருங்கய்யா, குப்பை மேடாக இருக்குது. குப்பை மேடாக, அதாவது சுத்தத்துல 199வது இடத்துல இந்தியாவில் இருக்கின்றோம். 199வது இடத்துல. சென்னையிலே நாம் உற்பத்தி செய்யக்கூடிய குப்பை வெறும் 12% மட்டும்தான். அந்த குப்பையை நம்ம டிஸ்போஸ் பண்றோம் ஐயா. அந்த குப்பை எரிக்கிறோம், அந்த குப்பையை மக்க வைக்கிறோம், அந்த குப்பையிலிருந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்றோம். 88% குப்பை சென்னை மாநகரத்துல அப்படியே இதை தூக்கி அங்க போடுவாங்க. இந்த ஒரு கான்ட்ராக்டர் தூக்கி இங்க போடுவான். இங்க ஒரு மால் கட்டும் சொல்லிட்டு அவன் கவுன்சிலர் பிடிச்சு அங்க போடுவான். அங்க ஒருத்தர் லேண்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பிடிச்சு அங்க போடுவான். சென்னையை பொறுத்தவரை குப்பைகள் மாறுவோ தவிர குப்பைகள் எதுவுமே இங்கிருந்து நாம் வெளியேற்ற போவது கிடையாது சகோதர சகோதரி. இன்னைக்கு இந்தியாவில் தூய்மை நகரத்துல ஸ்வச் பாரத் சிட்டி ரேட்டிங்ல 45வது இடத்துல இருந்த சென்னை சில வருடங்களுக்கு முன்பு 199வது இடத்துல இருக்குதுங்க. எப்படிங்க ஏத்துக்குவீங்க? சுத்தமாக இல்லை, சுத்தமான தடி தண்ணீர் இல்ல, மழை பெஞ்சா நமக்கு அங்கிருந்து ஒரு விமோசனம் கிடையாது. காரணம் ஐயா, சென்னை மாநகரத்தினுடைய 3 எம்பிக்களை நீங்க கவனிக்கணும். யாருங்க? தென் சென்னை எம்பி யாருங்க? தமிழச்சி தங்கபாண்டியன். தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா யாருங்க? தங்கம் தென்னரசு அவருடைய அக்கா. தங்கம் தென்னரசு யாரு? நிதியமைச்சர். தங்கம் தென்னரசு அவர்களுக்கும் தமிழச்சி தங்கபாண்டியன் 2 பேருக்கு அப்பா யாரு? தங்கபாண்டியன் முன்னாள் எம்எல்ஏ. ஒரே குடும்பத்துல அண்ணன் தம்பி ஒரு அமைச்சர், அக்கா ஒரு எம்பி. எந்த அக்கறையும் இல்ல. மேக்கப் போட்டுக்கொண்டு விழாவிலே நடைபெறுகின்ற விழாவில ஏறி இறங்குவதற்கு மட்டும் தமிழச்சி தங்கபாண்டியன் அவருக்கு நேரம் சரியா இருக்கு. மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறனை பத்தி பேசவே வேண்டாம். முரசொலி மாறன் அவருடைய மகன் இதுவரைக்கும் சென்னை வெள்ளத்துல வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுக்கல. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டுங்கம்மா, ஒரு பால் பாக்கெட் வாங்கி கொடுக்கல. 10 நாள் 15 நாள் காணாமல் போய்விட்டார்கள். குடும்பத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய தயாநிதி மாறன் ஒரு பக்கம். சரி, தென் சென்னை எப்படி இருக்குது, மத்திய சென்னை எப்படி இருக்கு, வட சென்னை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி முன்னாள் அமைச்சருடைய மகன் கலாநிதி வீராசாமி. உலகத்தில் இந்த அநியாயம் எங்கேயுமே இல்லைங்கய்யா. ஒரு பெருநகரத்தினுடைய 3 எம்பிக்களும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக எந்தவித தகுதியும் இல்லாம அந்த குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவங்க எம்பிகள் இருந்தா எப்படி நம்ம சென்னை முன்னேறும்? 45வது இடத்துல 199 நிக்குது. எப்படி முன்னேறும்? மைசூர் முன்னேறி கொண்டிருக்கிறது, பெங்களூர் முன்னேறி கொண்டிருக்கிறது, ஹைதராபாத் முன்னேறி கொண்டிருக்கிறது. ஒரு நகரமும் முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய நகரம் முன்னேறாம இருக்கு.